ஒரு காவல்துறையால கைவிடப்பட்டாலும் பொதுமக்களுக்கு நீதி வழங்க வேண்டிய இடத்துல வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அவங்க கிட்டே சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த வழக்கு குறித்த பின்னணியை சொல்லுங்க மேம். ஏன்னா மக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசாக நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு பார்க்குறது வந்து ஒன்று மருத்துவத்துறை, காவல்துறை, வழக்கறிஞர் துறை, இது 3 தான். ஆனால் எந்த கட்டமாக இருந்தாலும் ஆனால் ஊடகங்களில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு காதலன் இருந்தாங்க அந்த 8வது படிக்கிற சிறுமிக்கு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வருதே மேம். ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அந்த பெண்ணை தானே கேள்வி கேட்டு நம்ம சாவடிப்போம். இங்கேயுமே என்ன கேள்விகள் இப்போ வந்துட்டு இருக்கு, ஏன் அவங்க வீட்டை விட்டு வெளில போகணும், ஏன் பண்ணணும்? அவங்களுக்கும் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு விஷயம் இருக்கும். அவங்க வெளில போனது தவறு தான், அந்த பேரண்ட்ஸ் அதை சரியாக பார்த்துக்காதது தவறு தான், அது எல்லாமே உண்மை தான், இல்லைன்னா சொல்லவே முடியாது. இதே ஒரு பெண்ணுக்கு லைட்டாக ஒரு துப்பட்டா விலகட்டுமே, ஒரு சாரி விலகட்டுமே, ஐயோ கருப்பே போயிடுச்சு, நீ என்ன இப்படி அப்படி, நீ களங்கம் ஏற்படுத்திட்ட அப்படிங்கிற அளவுக்கு சொசைட்டி இருக்கு. இல்லாத இடத்த தான் விரல் விட்டேன். அதேதான் எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மாமியார் வந்து என் மாமியார் என்ன இவ்வளவு குடும்பப்படுத்திட்டாங்கப்பா, நானாவது என் மாமியார் என் மருமகளை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சில பேர் இல்லை, அதை தாண்டி வந்து அவங்க அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த லாட்ஜில் ஒவ்வொரு லாட்ஜிலுமே வந்து எந்த மாதிரியான நபர்கள் தங்கியிருக்காங்க அப்படின்றத அதை விசாரிக்க வேண்டியதும் காவல்துறையோட பொறுப்பாக தான் இருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். கன்னியாகுமரி தக்கலை அருகே வந்து ஒரு வழக்கறிஞரே வந்து 2 சிறுமிகளை சீரழிச்ச ஒரு வழக்கு குறித்து இப்போ சமீபத்தில் பார்க்குறோம். ஒரு காவல்துறையால் கைவிடப்பட்டாலும் பொதுமக்களுக்கு நீதி வழங்க வேண்டிய இடத்துல வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அவங்க கிட்டே சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த வழக்கு குறித்த பின்னணியை சொல்லுங்க மேம். எனக்கே இது அப்படி பார்க்கும்போதே ஒரு என்ன தலை கூனி குறுகிற மாதிரி ஒரு விஷயம், ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயமா தான் இருக்கு எனக்கு. ஏன்னா சொல்ற மாதிரி நீதியை காக்க வேண்டியவங்க ஒரு பக்கம், ஒரு அரணா இருக்க வேண்டிய வந்து ப்ரொடெக்ஷன் வாலா இருக்க வேண்டிய காவல்துறையா இருக்கட்டும், இல்லை வழக்கறிஞராக இருக்கட்டும். ஏன்னா மக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசாக நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு பார்க்கறது வந்து ஒன்று மருத்துவத்துறை, காவல்துறை, வழக்கறிஞர் துறை, இது 3 தான். ஆனால் எந்த கட்டமாக இருந்தாலும் எங்களை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ப்ராப்பராக நியாயமாக விசாரித்து ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை என் மேலே பொய்யா குற்றச்சாட்டு வந்துருச்சுங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கன்னு வழக்கறிஞராக இருக்கட்டும், என் உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு மருத்துவத்துறையாகட்டும், இந்த மாதிரி தான் மக்கள் ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்மேட்டில் தான் போயிட்டு. அப்படி இருக்கும் போது இவ்வளோ நாள் நம்ம பார்த்த நிறைய விஷயத்தில் வந்துட்டு என்ன பார்த்துருப்போம்னா, காவல்துறை நிறைய தவறுகள் பண்ணாங்க, நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸில் ஈடுபட்டாங்க. அது சென்னையில் நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை வெளி ஊர்களில் நடந்த விஷயமும் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி வழக்கறிஞர்கள் நிறைய இடத்துல இப்போ ரீசெண்டாக அந்த வெட்டி கொலை பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு கோர்ட்டு வாசல் எல்லாமே. பட் இது வந்து மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சொன்ன மாதிரி இதில் இன்னொன்று நமக்கு அந்த வீடியோவில் பிளர் ஆகிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைங்க வந்து கையில் பொம்மைலாம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அது வந்துட்டு யாராக இருந்தாலும் தவறு தான். அது அந்த குழந்தைங்க அப்படின்னும் போது எங்கே போச்சு, இவ்வளோ காட்டு மிராண்டித்தனமாக இவ்வளோ ஒரு பாலியல் இச்சை அந்த இடத்துல இருக்குமான்ற அளவுக்கு தான் நம்ம எல்லாருக்குமே நினைக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா இந்த இன்சிடென்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் தேதி, அதாவது மார்ச் 12 என்ன ஆகுதுன்னா இரவு போல் நடக்கிற இன்சிடென்ட் இது. அவங்க அம்மாவும் அந்த குழந்தை, அதாவது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பெண் குழந்தை, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பெண் குழந்தை, அவங்க அம்மாவும் அப்பாவும் செப்பரேட்டட், டிவோர்ஸி. அந்த இடத்துல இருக்கும்போது அப்பா தனியாக வாழ்ந்துட்டு வராரு, அம்மா சிங்கிள் பேரண்ட்டாக அவங்க தனியாக வந்து இங்கே குழந்தைங்கள வளர்த்துட்டு வராங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் ரப்பர் தோட்டத்தில் வந்து அவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயமும் வந்து பார்க்க முடியுது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதனால் நைட்டில் வந்துட்டு இவங்க ஒர்க் போகிறது மேக்ஸிமம், இந்த குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்கிறது. ஓகே, அது இவங்க வாழ்கிற பிளேஸும் தக்கலை தான், கன்னியாகுமரி சார்ந்த தக்கலை தான் இவங்க இருக்க பிளேஸும். ஸோ இப்படி என்ன ஆகுது, இவங்க காலைல வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, வந்து பார்க்கும்போது அங்கே இருந்த டாட்டர்ஸ் மிஸ்ஸிங். காலை வீட்டில் வந்து அவங்க மிஸ் ஆகுறாங்க. மிஸ் ஆனோடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு தான் யாருமே கிடையாது, கணவர் தந்தையும் அங்கே துணையும் கிடையாது. ஸோ T1 தக்கலை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு தன்னுடைய 2 மகள்கள், 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மகள் ப்ளஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மகள் வந்துட்டு காணோன்னு சொல்லிட்டு காணவில்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இது மிஸ்ஸிங் கேஸாக தான் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அப்புறம் போலீஸ் கேட்பாங்கல்ல, உங்களுக்கு யார் மேலேங்க என்னங்க சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இவங்க சஸ்பெக்டை தூக்கி அவங்க ஹஸ்பண்ட் மேலே வைக்கிறாங்க. ஏன்னா பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, அதனால ஹஸ்பண்ட் மேலே வைக்கிறாங்க. அப்புறம் ஹஸ்பண்டை கூப்பிடுறாங்க, வந்து என்ன சார் உங்கள் மேலே அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், சஸ்பெக்ட் இருக்குது சொல்கிறாங்க அப்படின்னும் போது அவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து டிவோர்ஸ் ஆனதுலேருந்து என் குழந்தைங்களை பார்க்குறதுக்கு இவங்க என்னை அலோவ் பண்ணுறதே இல்லை,
ஏன்னா நமக்கு நிறைய இருக்கு இல்லையா அந்த இடத்துல போகும்போது டிவோர்ஸ், நம்ம சில பேர் வந்து விசிட்டேஷன் ரைட்ஸ் வாங்கிப்பாங்க, சில பேர் ஜாயின்ட் கஸ்டடி வாங்கிப்பாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. இவங்க என்னை பார்க்கவே அலோ பண்ணுறதில்ல, நானும் குழந்தைங்களை பற்றி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு இந்த இடத்துல, ஸோ எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து எங்கே போகுதுன்னா நாகர்கோவில் எஸ்பி ஸ்டாலின் அவர்களுக்கு போகுது. அவர் வந்து 2 தனிப்படை இதில் அமைக்கிறாரு. ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் இல்லையா இது. அமைக்கிறாரு. அமைச்சப்புறம் இங்கே ஆஸ் அ தகப்பனா அவரும் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ காணும் குழந்தைங்க எங்கே போனாங்கன்னு நினச்சி அவர் உட்காரல, அவரும் கூட இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடைகள் இருக்கும் இல்லையா வீட்டிலேருந்து வழி ஃபுல்லாக, அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே அவர் கலெக்ட் பண்ணுறாரு. கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போலீஸ்கிட்ட கொடுக்குறாரு. அதில் என்ன இருக்குது அங்கேருந்து தான் விசாரணை ஸ்டார்ட் ஆகுது. மிஸ்ஸிங்கன்றதை தாண்டி வேற ஒரு டர்ன் ட்விஸ்ட் எடுக்கிறது அந்த கேஸ் அங்கேருந்து தான். அங்கே என்ன ஆகுதுன்னா சைக்கிளில் இந்த 2 குழந்தைங்களும் போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா இளைஞர் ஒருவர் வந்து பைக்கில் ஏற்றி செல்லக்கூடிய ஒரு காட்சி வந்து அந்த சிசிடிவியில் இங்கே பதிவாயிருக்கு. இதை பார்த்து அதிர்ந்து போன அந்த தகப்பன் வந்துட்டு அவருடைய அப்பா போலீஸ்கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அதாவது எங்கேன்னா தக்கலை போலீஸ் ஸ்டேஷனில் இது கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா 13ஆம் தேதி ஏர்லி மார்னிங் விடிய காலையில் வந்து சுகன் மத்தியில், அதாவது அங்கே வந்துட்டு ஒரு தேநீர் கடை ஒன்று இருக்குது சுகன் அப்படிங்கிற இடத்துல. அந்த இடத்துல இளைஞர் ஒருவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பைக்கில் வந்து இந்த மாணவிகளை கூட்டிகிட்டு வந்து டீயும் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடியுது. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த சிசிடிவியை போலீஸ் பார்க்குறாங்க. பார்த்த அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து அவங்க வடச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதையும் அந்த சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ அது வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிசிடிவியில் இருக்கவர் யார் என்ன ஏதுன்னு வந்து விசாரிக்கும் போது தான் தெரிய வந்தது. அவர் பேர் அஜித்குமார். அவர் தான் அந்த வழக்கறிஞர், 28 வயது உடையவர் அவர் அப்படிங்கிற ஒரு விஷயமும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தந்தை ராஜன் அவருமே இந்த இடத்துல அட்வொகேட் ப்ளஸ் சிவசேனா கட்சியோட மாநில பொது செயலாளர் அவர். ஸோ இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் போலீஸ் வந்து அவங்களை இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடும்போது அஜித்குமார் சொன்ன ஒரு ஸ்டோரி ஃபஸ்ட்டு. ஓகே, இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி மிஸ்ஸிங்ன்ற கேஸ் டர்ன் எடுத்ததை நம்ம ஃபஸ்ட் இதுவாக பார்த்துட்டோம். 2வது இதுவாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே அஜித்குமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தக்கலையில் வந்து பைக்கை நிறுத்திட்டு மேலே ஏறி நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து சைக்கிளில் வந்தாங்க அந்த 2 பெண் குழந்தைகளும் சைக்கிளில் வந்தப்போ நான் அவங்கக்கிட்ட விசாரித்தேன், என்ன இந்த டைம் சைக்கிளில் போகிறீங்களா என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவங்க சொன்னது, இல்லை நாங்கள் வந்து எங்களோட உறவினர் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னதுனால நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணுமே அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு லிஃப்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு டீயும் ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வடச்சேரி இதில் கொண்டு போய் நான் அவங்கள விட்டுட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. ஸோ போலீஸும் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சரிங்க அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் முடிச்சாச்சு, ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அவர் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கிறதுனால அவர் குற்றவாளி அவர் நிரபராதி அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுறாங்க. ப்ளஸ் இன்னொன்று இங்கே என்ன அப்படின்னா, எப்போ தேவைப்பட்டாலும் அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ரூல். இந்த இடத்துல தற்காலிகமாக அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஞானசேகரன் விஷயத்துல அதான் பார்க்கப்பட்டது. ஞானசேகரன் வந்து முதல் முறை அரெஸ்ட் பண்ணி விடுவிக்கப்பட்டார், 2ஆம் முறை தான் அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அதுலேயுமே கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த சீன் ஆஃப் கிரைம்குள்ள வரும்போது அவர் இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டு அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். 2வது வாட்டி எப்போ அவருடைய தம்பி வந்துட்டு இல்லை எங்கள் அண்ணன் கிட்ட இதே மாதிரி டிஷர்ட் இருக்கு, எங்கள் அண்ணன் ஏன் இதை பண்ணியிருக்க கூடாது, அவர் மேலே இத்தனை கேசஸ் இருக்குன்னு சொல்லும் போது தான் திரும்ப அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டார். ஸோ இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டுட்டு அனுப்பி வைக்கப்படுவாங்க. ப்ளஸ் ஆனால் அவங்க மேலே ஒரு சர்வைலன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே தான் காவல்துறை இங்கேயும் பண்ணாங்க. ஆனால் அஜித்குமார் சொன்னதின் பேரில் அவங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைங்க. அதனால காவல்துறை இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை அனுப்பிச்சி வச்சிடறாங்க. அஜித்குமார் அனுப்பி வச்சுட்டு அவங்க அந்த ப்ளஸ் அவர் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுருக்காங்க. ப்ளஸ் இவங்களோட ஃபோன் இருந்திருக்கு இல்லையா அவங்கக்கிட்ட, அப்போ வந்துட்டு அவங்களோட ஃபோன் நம்பருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் என்ன ஆகுதுன்னா 4 நாளாக வந்துட்டு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அந்த பெண்ணுக்கிட்ட இருக்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆல் ஆஃப் அ சடன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் ஆன் ஆகுது. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, போலீஸ்க்கு ஸ்டில் ஏன் அஜித்குமார் மேலே இன்னும் ஒரு சஸ்பெக்ட் இருந்துகிட்ருக்கு அப்படி ரீசன் பார்த்தோன்னா, ஏன்னா அஜித்குமார் சொன்னது போலீஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. 1. 2வது போலீஸ் அந்த டெக்னாலஜி, இது வந்து அஜித்குமார் சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அவங்க அப்பாவோட விஷயம், சிசிடிவி ஒரு பார்ட். 2வது பார்ட் வந்து அஜித்குமாரோட வர பார்ட்டு. 3வது இப்போ போலீஸார் உள்ளே இறங்குறது 3வது பார்ட். ஆக்சுவலி அவங்களுக்கு இங்கே அஜித்குமார் சொன்னதின் பேரில் பெருசாக நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் திரும்ப சிசிடிவியில் 2 விஷயம் அவங்களுக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்தது. 1, அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் 6th ஸ்டாண்டர்டு, அதில் 2வது பொண்ணு இருக்காங்க இல்லையா 6th ஸ்டாண்டர்ட், அந்த பொண்ணு நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த 8th ஸ்டாண்டர்ட் பொண்ணு வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு கர்ச்சிஃப் வச்சு அவங்க கண்ணீரை தொடச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அங்கே அஜித்குமாரும் சிகரெட்டை பற்ற வச்சுட்டு ரொம்ப பதற்றமாக இருந்ததையும் அங்கே பார்க்க முடியுது. ஸோ போலீஸ்க்கு இது ரொம்ப பெரிய சஸ்பெக்டாக அந்த இடத்துல இருக்குது. அதுலேருந்து போலீஸ் 3வது பார்ட்டுக்கு வராங்க. வந்துட்டு போலீஸ் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மொபைல் இருக்கு இல்லையா, அந்த பெண்ணோட மொபைல்
பெண்களோட சிறுமிகளோட மொபைல். அதை வந்து சைபர் கிரைம் போலீஸார் வந்து தொடர்ந்து வந்துட்டு அந்த சிடிஆர் கால் டீடைல் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், இல்லை நெட்வொர்க் ட்ராக்காக இருக்கட்டும், 24/7 அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. போலீஸார் ஒரு பக்கம் அஜித்குமார் மீதும் ஒரு சர்வைலன்ஸ், ஒரு கண்காணிப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து நமக்கு சைமல்டேனியஸாக போயிட்டே இருக்குது. ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆகுது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன ஆகுது, ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகுது. இதுக்கு நடுவில் போலீஸாருக்கு இன்னொன்றும் தெரிய வருது. தட் சைபர் கிரைம் போலீஸார் உதவி மூலியமாக இந்த அஜித்குமார் இருக்காங்க இல்லையா, அந்த அஜித்குமார் ஆஃபன் அந்த சிறுமிகளுக்கு கால் பண்ண ஒரு விஷயமும் அங்கே போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, ஏன்னா ட்ராக்கிங்கில் இருக்கும் இல்லையா, இங்கேயும் கண்டிப்பாக ஃபோனை ஒரு சந்தேகம் இருக்குன்னும் போது கண்டிப்பாக ட்ராக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கும்போது சண்டே மார்னிங் ஸ்விட்ச் ஆன் ஆகுது. ஸ்விட்ச் ஆன் ஆகிட்டு அது எங்கே காட்டுதுன்னா, நெல்லையில் இருக்க அம்பாசமுத்திரம், ஓகே, அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க லாட்ஜில் அது காட்டுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, தக்கலை போலீஸார் கிளம்பி அந்த அம்பாசமுத்திரம் அந்த லாட்ஜுக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகளை மீட்டு கொண்டுட்டு வராங்க. அங்கே என்ன இருந்தது அப்படின்னா, அவங்க அந்த ரூமில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தாங்க ஒரு 5 பேர் கொண்ட கும்பலால். ஓகே, இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் சிறுமிகள் அப்படிங்கிறதுனால ஆண் போலீஸார் விசாரிக்க முடியாது, விசாரிக்கவும் கூடாது. இந்த இடத்துல வந்து பெண் போலீஸார் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அதில் இது வந்து 3வது பார்ட். 4வது பார்ட் வந்து அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகள் சொல்கிற விஷயம் தான். அவங்க சொல்கிறது தான் இங்கே ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய தந்தையும் தாயும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க, அதனால எங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் கிடைக்கல, கொஞ்சம் கூட நாங்கள் வெளி உலகத்தில் பார்க்கவே இல்லை, அதனால வெளி உலகத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வீட்டில் இருக்க 10,000 ரூபா பணத்தையும் எடுத்துகிட்டு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லா பெற்றோரும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் ஓடுறீங்க, வேலைக்கு போகணும், கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே ஓடுறீங்க, பட் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறது யாருக்காக? குழந்தைங்களுக்காக தான். இங்கே குழந்தைங்க லைஃபே போகுது இல்லை. ஏன்னா இப்போ இந்த பெரம்பூர் இன்சிடென்ட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 3 குழந்தைங்களை நீங்கள் விட்டுட்டீங்க அந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் ஒரு வேளை அந்த ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா, இந்த வீட்டுக்கா போகிற, உங்களுக்கு என்னங்க இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரியா, என் பொண்ணு அங்கே வராளா அப்படின்னு கேட்டிருந்தா, அது எப்படின்னா ரொம்ப நம்ம சொல்கிற மாதிரி கயிறை விட்டுடவும் கூடாது, ஃப்ரீடம் அண்ட் ரொம்ப இழுத்து பிடிச்சாலும் நெருக்கிடும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இங்கே இன்னொன்று நம்ம மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்லேயே வர ஒரு விஷயம் என்னென்னா, அந்த தகப்பனும் தாயாரும் பிரியும் போது அந்த இடத்துல அந்த ஒரு வெற்றிடம் வருது இல்லையா, அது இவங்களை வந்து மென்டலி ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அதுல இருந்து நிறைய கிரிமினல்ஸ் உருவாக்கப்படுவாங்க ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பாசம் கிடைக்காது. ஸோ வெளியே அந்த பாசத்தை தேடும் போது ஒன்று அவங்களுக்கு கிரைம் நடக்கலாம், இல்லை இவங்க யாருக்காவது கிரைம் கமிட். ஆனால் ஊடகங்களில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு காதலன் இருந்தாங்க அந்த 8வது படிக்கிற சிறுமிக்கு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வருதே மேம். அந்த மாதிரி இது வரைக்கும் அஃபிஷியலாக நமக்கு எதுவும் வரல. ஏன்னா ஸ்டில் சொசைட்டி அது தானே, ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அந்த பெண்ணை தானே கேள்வி கேட்டு நம்ம சாவடிப்போம். இங்கேயுமே என்ன கேள்விகள் இப்போ வந்துட்டு இருக்கு, ஏன் அவங்க வீட்டை விட்டு வெளில போகணும், ஏன் பண்ணணும்? அவங்களுக்கும் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு விஷயம் இருக்கும். அவங்க வெளில போனது தவறு தான், அந்த பேரண்ட்ஸ் அதை சரியாக பார்த்துக்காதது தவறு தான், அது எல்லாமே உண்மை தான், இல்லைன்னா சொல்லவே முடியாது. பட் அட் த சேம் டைம் ஏன் வந்துட்டு யாருமே இங்கே அஜித்குமாரை கேள்வி கேட்க ரெடியா இல்லை. ஸ்டில் இப்போ இதுவுமே எப்படி தெரியுமா நமக்கு தமிழ்லாம் இந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவி வந்துட்டு அஜித்குமாரால் அப்படின்னு தான் வருமே தவிர அஜித்குமார் என்பவர் அப்படின்னு வரப்போறது இல்லை நமக்கு. ஸ்டில் சொசைட்டியோட விஷயம் அப்படி தானே இருக்குது இந்த இடத்துல. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் 10,000 ரூபா எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பி போகும்போது தான் வந்து நாங்கள் சைக்கிளில் போயிட்டு இருக்கும் போது அங்கேருந்து தான் அவங்க உண்மை வெளியே வருது. ஒன்றுன்னா இந்த அஜித்குமார் தான் எங்களை வழி மறித்து எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்கும் போது, நாங்கள் இங்கே வந்து வீட்டை விட்டு வெளியே வந்ததை நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு அவர் அஜித்குமார் என்ன சொன்னதாக சொல்கிறாங்கன்னா, வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கல்ல, உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டி தான் எங்களை பைக்கில் ஏற சொன்னார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு தான் என்ன ஆயிருக்குன்னா, தன்னுடைய அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி இருக்காங்க இல்லையா, அந்த மாணவியை ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு 8ஆம் வகுப்பு மாணவிக்கிட்ட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காரு. அந்த இடத்துல ஈடுபட்டது மட்டும் இல்லாமல், இதை நீங்கள் வெளியே சொன்னால் உங்களை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் இந்த ஐஸ்கிரீம் டீ எல்லாம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி இந்த வடச்சேரி பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து மதுரை பஸ் ஏற்றி விட்டதா தெரியுது இந்த இடத்துல. ஓகே, இந்த மதுரை பஸ் ஏற்றி விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அங்கேயுமே த்ரெட்டனிங் தான் இருக்கீங்க. எல்லாருமே கேட்கலாம், அந்த பெண் அப்போவே வாயை திறந்துருக்கலாம், எதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் போது, முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த ஒரு பெரிய ட்ராமா. அதை தாண்டி அந்த பெண் என்னென்னா அந்த மிரட்டல்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பெண்களிடம் நிறைய பேர் காரியத்தை சாதிச்சுக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, மிரட்டல் தான் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறாங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சு மிரட்டுறாங்கன்னா அவங்க பயப்படுறது எல்லாமே இந்த சொசைட்டிக்காக தான். இதே ஒரு ஆணனுடைய ஃபோட்டோ வந்து அங்கே நிர்வாணமாக வந்துச்சுன்னா யாரும் பயப்படுவாங்களா?
கண்டிப்பாக. இதே ஒரு பெண்ணுக்கு லைட்டாக ஒரு துப்பட்டா விலகட்டுமே, ஒரு சாரி விலகட்டுமே, ஐயோ கருப்பே போயிடுச்சு, நீ என்ன இப்படி அப்படி, நீ களங்கம் ஏற்படுத்திட்ட அப்படிங்கிற அளவுக்கு சொசைட்டி இருக்கு. ஒரு பையனே ஒரு பொண்ணுக்கு ஏதாவது தப்பு செஞ்சாலும் நீ என்ன பண்ண, நீ எந்த வகையில் அவனை தூண்டின அப்படிங்கிற அளவுக்கு கேட்கறது தான் இன்னும் அவ்வளவு. அதுதான் விஷயம். ஒரு ஆண் கேட்டாலும் பரவாயில்ல, ஒரு பெண்ணுக்கு எதிரின்றோம்ல, அது கண்டிப்பா சொசைட்டில இன்னும் இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது எத்தனை இடத்துல வந்து மாமனார் கொடுமை இருக்கு, விரல் விட்டு எண்ணலாம். மாமியார் கொடுமை எத்தனை இடத்துல இருக்கு? அது ஒரு 2 கேட்டகரி தான். ஒண்ணு இல்லாத இடத்த தான் விரல் விட்டு எண்ணணும். அதேதான், எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மாமியார் வந்து என் மாமியார் என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டாங்கப்பா, நானாவது என் மாமியார் என் மருமகளை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சில பேர் நான் உன்னை வச்சு செய்கிறேன், என் மாமியார் கிட்ட நான் எவ்வளோ அனுபவிச்சிருப்பேன், அதுக்கு மேலே உன்னை டார்ச்சர் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி விஷயம்தான் எங்கேயுமே பார்க்க முடியுது நம்மளால. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களை பஸ் ஏற்றி விட்டார். அதுக்கப்புறம் ஸோ நாங்கள் போய் இறங்கின இடம் தான் வந்து இந்த அம்பாசமுத்திரம். ஓகே, போய் இறங்கும் போது பார்த்தா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. யாருக்கு ஃபோன் பண்ணுறது என்ன ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் இறங்கி நின்றுட்டு இருந்தப்போ ஒரு காரில் வந்தாங்க. வந்தவங்க வந்துட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு தான் 5 பேர் சேர்ந்து இந்த இடத்துல வந்து எங்களை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தக்கலையில் போயிட்டு போலீஸார் அந்த இடத்துல போலீஸார் போகிறாங்க. போகும்போது ஒருத்தரை வந்து போலீஸார் அதில் அரெஸ்ட் பண்ணதாக சொல்லப்படுது. அந்த ஒருத்தரை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த 4 பேர் யார் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனும் இதில் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாணவிகளை மீட்டு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஆசாரிப்பள்ளம் அப்படிங்கிற ஊரில் இருக்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கான மெடிக்கல் செக்கப்ஸ் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஒன்று சரி, இது எப்படியே போகுது. ஒரு பக்கம் போகும்போது இந்த கேஸ் வந்து இப்போது ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் மார்த்தாண்டமுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு இந்த கேஸ். இது பார்ட் 4. பார்ட் 5 அப்புறம் அப்படியே எப்படி வந்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் திரும்ப காவல்துறை என்ன ஒரு வேலை பார்த்துருக்காங்க இதில்னு. அடுத்தது வரும்போது அஜித்குமார் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் என்ன இருக்குன்னா, அவர் தப்பியோட முயற்சி பண்ணாருன்னு சொல்லி திரும்ப அவர் வலது கையில் வந்து மாவு கட்டு போடப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாவு கட்டு போடுற கலாச்சாரமே நமக்கு தெரியுமே. ரொம்ப எப்படி சொல்றது, மாவு கட்டு ஆகணும் இல்லை நிஜமாவே உள்ளதான் இருக்காங்க, இல்லை சும்மா ஒயிட் கிளாத் எடுத்து சுற்றி விட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு எலும்பு முறிவுன்றது எவ்வளோ சிவியரான ஒரு விஷயம்ன்றது. அது எப்படி தப்பியோட முயற்சி பண்ணாங்க, எங்கே விழுந்து வாரினாங்க, விழுற அளவுக்கு அவங்க வீக்காக இருக்காங்க, இல்லை அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடி போய் போலீஸ் பிடிச்சாங்களா, இந்த மாதிரி பல தப்பியோட முயற்சி இதுதான் திரும்ப திரும்ப சொல்றாங்களே தவிர்த்து எந்த வகையில் முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இது வரைக்கும் வெளிவராது. கட்டு போட்டாங்க அப்படின்னும் போதே மக்கள் காவல்துறையை முழுசா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ப ஆரம்பிக்கிறத தாண்டி மக்களுக்கு கொண்டு இருக்கும், பா இவன் கை கால் உடஞ்சதா, இவன் பண்ணதுக்கு தான் இவனுக்கு உடஞ்சது, இந்த அளவுக்கு காவல்துறை அதிரடியான நடவடிக்கை எடுத்து பிடிச்சிருக்காங்க பாருங்க அப்படிங்கிற ஒரு டாக் வெளியே வரும் இல்லையா. அதுதான் அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா ஸ்டில் நம்ம இங்க என்ன கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அரபு சிஸ்டம் மாதிரி ஒண்ணு கொண்டு வாங்க, நிக்க வச்சு சுடுங்க, ஆண் உறுப்பை அறுத்துருங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஏதோ ஒன்று நடந்துருச்சு இவனுக்கு, அந்த பெண்ணுக்கு பண்ணது ஏதோ ஒன்று அனுபவிச்சுட்டா. அப்ப மக்கள் என்னன்னா ஏதோ பெருசா இவன் தண்டனை அனுபவிச்சிட்ட மாதிரி மக்கள் மனசுல போட்ட அளவுக்கு மக்கள் திருப்தி ஆயிடுறாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான். ஏதோ ஒன்று அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா நடந்து போகக்கூடாது. லைட்டா நொண்டி நடந்து போனாலோ, கையில ஒரு கிளாத்தோ காலில் ஒரு கிளாத்தோ சுத்திட்டோம் அப்படின்னா அவனுக்கு தண்டனை கிடைச்சிச்சுப்பா அப்படிங்கிறது மக்களோட மைண்ட் செட்டா இன்னைக்கு இருக்கு இந்த இடத்துல. ஸோ அங்கே அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு இந்த இடத்துல வந்து கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த வீடியோ, ஒரு போலீஸ் வந்துட்டு எடுக்கிற இதை ஆஃப் பண்ணுவார், கேமராஸ் எல்லாமே கை வச்சு மறிப்பார் அந்த இடத்துல. அதாவது உதவி ஆய்வாளர் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருந்துட்டு அஜித் வந்து ஏன் போட்டோ எடுக்கிறீங்க அப்படிலாம் கேட்கும்போது இவர் வந்து மறிப்பார். பட் அது அவரோட வேலை கிடையாது இல்லை. ஒரு குற்றவாளி இப்போ இதே நார்மலா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு பாமர மக்கள் அந்த இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த மாதிரி வீடியோல என்ன பண்ணுவீங்க, ஆஃப் பண்ண விடுவீங்களா நீங்க? போலீஸாரே போட்டோ எடுத்தெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் தான். இதை தாண்டி இங்க வந்து பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளியே வந்து நிறைய அட்வொகேட்ஸும் அங்கே கோர்ட் முன்னாடி நின்னதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, அஜித்குமார் இங்கே வந்து அவர் செய்த குற்றத்தை அவர் எக்ஸப்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னொரு விளக்கம் வேற அந்த இடத்துல கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. என்ன விளக்கமாக இருந்தது அப்படின்னா, நான் ஏன் அந்த பெண்களுக்கு அவ்வளோ வாட்டி கால் பண்ணேன் அப்படின்னா, நான் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பதற்றம் வந்தது. ஸோ யாருக்கும் தெரியாமல் அந்த மாணவிகளை வர வச்சு அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுறலான்னு நான் பார்த்தேன். ஓகே, ஆனால் என்னோட பிளான் சொதப்பிருச்சு, நான் மாட்டிக்கிட்டேன் இப்படி வசமா. அப்போ அந்த ரூம்ல இருந்த 5 பேர் யாரு மேம்? இன்னும் அதுதான் சொல்கிறேன், அந்த 5 பேர் அடைச்சி வச்சாங்க. அடைச்சி இந்த பெண்களை வச்சுட்டு போனவங்க தான், இந்த சிறுமிகளை. ஒருத்தர் தான் இதில் சிக்கியிருக்காரு. இன்னும் 4 பேர் வந்து இதில் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல. ஏன்னா இப்போ இவர் அஜித்குமார் சொன்ன விஷயமே துரதிருஷ்டவசமா அதுக்குள்ளே என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இவர் என்னவோ நினச்சிட்டார் போல, இல்லை இவர் ஏதோ சட்டத்தில் இருக்க விஷயம்லாம் யோசிச்சு வெளியே வந்துடலான்னு ஒருத்தவங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும்
அது ஒரு விஷயம் தான். இன்னொன்று இவர் மீதும் இங்கே புக்ஸோ போடப்பட்டிருக்கு, கிட்னாப்பிங் கேஸ் போடப்பட்டிருக்கு, இன்னும் பிஎன்எஸ் ஆக்டும் இந்த இடத்துல போடப்படும். ஏன்னா சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால எஃப்ஐஆர் நம்ம இந்த சம்பவங்களை தாண்டி இந்த வழக்கறிஞர் குறித்து நம்ம பேசணும்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் மேல இந்த மாதிரி எதனா வழக்கு இருக்கு. அதுதான் அடுத்தது உங்களுக்கு சொல்ல வந்தேன் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ எப்படி ஆயிட்டோம் பாருங்க, நம்ம ஒரு நார்மல் பர்சன் மேல ஏதோ குற்ற சரித்திர பின்னாடி இருக்கான்ற மாதிரி இவர் மீதும் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு. எஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவர் அதை சொன்ன மாணவிகளை மிரட்டி கடத்தி கொண்டு போன வழக்கும் இந்த இடத்துல பதிவு பண்ணப்படும். போக்சோல செக்ஷன்ஸும் இந்த இடத்துல போடப்படும். பிஎன்எஸ்ஸுமே பாரத் நியாய சங்கேத் அவங்களோட ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அதுவுமே போடப்படும். சரி, என்னதான் இவர் இப்போ ஒரு பர்சனை அரெஸ்ட் ஆனால் அவரை பற்றி யோசிப்போம் இல்லையா, அடுத்தது என்னன்னு. நம்ம அந்த சிறுமிகள் குறித்து மட்டுமே பேசுறோம். நிறைய ஊடகங்கள் இந்த வழக்கறிஞர் குறித்து பேச மாட்டாங்க. குற்றவாளி பத்தி கொஞ்சம் பேசுவோம். கண்டிப்பா பேசலாம். அதில் நானே அதை சொல்ல வந்தேன் ஆக்சுவலி. ஏன்னா ஏன் நம்ம விக்டிம் பத்தியே பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி விஷயத்துல நம்ம பேசணும் இல்லையா. நம்ம மோஸ்ட்லி ஐ திங்க் நம்ம பேசின எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம அந்த அக்யூஸ்ட் பற்றியும் நம்ம நிறைய பேசியிருப்போம் இல்லையா. ஸோ பேசும்போது இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி பாலியல் ரீதியான பல வன்கொடுமைகள் செய்ததாகவும் இங்கே தகவல் இருக்குது. இன்னொன்று, அவருக்கு ஒரு போன ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் நடக்கவிருந்த கல்யாணம் நின்று போனதாகவும் ஒரு விஷயம் இருக்குது. பெண் தப்பிச்சிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, பாவம். ஆனால் அங்கே பாருங்க, ஒரு பெண்ணுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து அவர் ஏமாத்தினதுனால அந்த பெண் தான் வந்து இந்த கல்யாணத்தையே நிறுத்தினதாகவும் அந்த இடத்துல இருக்குது. அதுவுமே இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதையே தான் ஐ திங்க் அவர் வந்துட்டு வேலையாகவே வச்சுட்டு இருக்காரு போல. பெண்களை ஏமாத்துறது, பெண்களை இது பண்ணுறது. மேபி என்னப்பா என் அப்பா கட்சியில் இருக்காரு, அவர் ஒரு இது கட்சி பொதுச் செயலாளர், நானே ஒரு வழக்கறிஞர், நான் என்ன வேணா பண்ணிடுவேன். இது எப்படி தெரியுமா இருக்குது, அந்த வேலையே வந்து பயிர மேய்ஞ்ச கதையாக தான் இருக்குது இந்த இடத்துல. யார் வந்து சட்டத்தை காப்பாற்றுவாங்க, தனக்கு அரணா நிற்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ, யார்கிட்ட தான் போகிறது. நைட்டு ஒரு பொண்ணு வந்து சேஃப்கார்டாக இருக்கலாம்னு ஒரு பேட்ரோல் கிட்ட போனான்னா பேட்ரோல் போலீஸ் ராமன் அந்த விஷயம் அவர் பண்ணுறாரு. சரி, ஓகே. இந்த மாதிரி போகும்போது ஒரு சட்டத்தை காக்க வேண்டியவங்களே, ஏன்னா ஒன்றும் இல்லை, இதே அந்த போலீஸ் பண்ண விஷயத்துல ஒரு அட்வொகேட்டா அவரும் சொல்லியிருப்பாருல்ல, அந்த விஷயம் தப்பு, காவல்துறை எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல. அப்போ அவருக்கு எங்கே போச்சு அந்த விஷயம்? சரி, ஒரு இங்கே யாருமே ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் எடுக்க முடியாது. விச் மீன்ஸ் நான் ஒரு இன்னசென்ட்டு, நான் லா தெரியாமல் பண்ணிட்டேன்ற ஒரு விஷயம் எடுக்க முடியாது. ஒரு காமன் பீப்புளே, ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்தியன் சிட்டிசனாக பிறந்த, பிரஜையாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயம் தெரியணும் லான்றது. ஏன்னா இக்னோரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் இஸ் அன் எக்ஸ்கியூஸ், இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். அதான் நம்ம சொல்லணும். ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கேன், எனக்கு வந்து ரெட் லைட் போட்டால் நிற்கணும்னு எனக்கு தெரியாதுங்க, நான் பாட்டுக்கு போயிட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல அந்த இடத்துல. இது வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாமே குற்றம்னு தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம். அப்படி இருக்க அட்வொகேட்டுக்கு எவ்வளோ கேசஸ் பார்த்துருப்பாரு, எவ்வளோ கான்சிக்வன்சஸ் இதனால தெரியும், எவ்வளோ பேர் உள்ளே போயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவரை இதை செய்யும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு குருட்டு தைரியம், ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன்னா அவர் சொன்னதும் பாருங்களேன், அந்த பெண்களை அப்படியே கொண்டு போய் அவங்க அம்மா அப்பாட்ட விட்டுறலாம் நான் நினச்சேன் அப்படின்னு. இங்கே பார்க்கக்கூடிய விஷயமும் என்ன இருக்குன்னா, அந்த பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும்னு நினச்சது ரொம்ப பெரிய தப்பு தான். பட் எதனால் வந்தாங்கன்னு ஒரு காசு இருக்குல்ல. ஏன்னா இங்கே அடிப்படையாக மனிதனாய் பிறந்த எல்லோரும் ஆசைப்படுற ஒரு விஷயம் பேசிக் பாசம், தட் டூ ஃப்ரம் த ஃபேமிலி மெம்பர்ஸ். இங்கே அதுவே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது வேறு எங்கே கிடைக்கும்? அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எடுக்கிற முடிவு தானே அது எல்லாமே. ஒரு ஹைப்பாகி ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமாக்குள்ளே இருக்கும் போது அவங்க வெளியே வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க தத்தளிச்சுட்டு நிற்கிறாங்களே, எங்கே போகிறதுன்னு தெரியலன்னும் போது அப்போ இந்த மாதிரி ஒரு காம இச்சை கொண்ட சில மனிதர்களால் தானே அவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க. ஏன்னா திரும்ப நம்ம சொல்கிற விஷயம் அதுதான். பெண்களை ஓகே, நீங்கள் ஒரு பக்கம் பெண்களும் தவறு செய்கிறாங்க. ஏன்னா ஃபேக் போக்சோ கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுது, ஃபேக் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. நம்ம கேரளா கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லியிருக்காங்க. விசாரிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணலன்றதுனால பண்ணுற விஷயம் அதெல்லாமே நம்ம நிறைய பார்க்குறோம். பட் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வேலை இதே அட்வொகேட்டு அவ்வளோ நியாயமாக இன்னைக்கு அவர் தலையில் தூக்கி வச்சு எல்லாம் கொண்டாடி இருப்பாங்களா இல்லையா? அந்த பெண்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுருந்த ஒரு விஷயம் இருந்தது. இது ஒரு விஷயம், இந்த மாதிரி பெண்கள் இரவு நேரத்தில் வெளியே வராதிங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒரு குட் விதமான, ஒரு பாசிட்டிவ் விதமான மீடியா எக்ஸ்போஷர், ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருந்தா ஒன்று நடந்திருக்கும். இல்லை அட்லீஸ்ட் இந்த அட்வொகேட் தான் இப்படி பண்ணியாச்சு, அஜித்குமார் தான். அந்த போய் இறங்கினாங்க பாருங்க அந்த பெண்கள், அந்த அம்பாசமுத்திரம். அங்கே இருந்து அந்த 5 ஆண்களும் அதை பண்ணியிருந்தா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே ஒன்று அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும், இல்லை ஸ்பாட்டில் வச்சு 100க்கு கால் பண்ணியிருக்கணும். ஏன் அந்த கால் பண்ணல? 100ல் வச்சு பண்ணியிருக்கலாம். இதில் இன்னொன்றும் காவல்துறையும் தவறிடுச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். காவல்துறை நம்ம நிறைய பார்க்க முடியுது. சென்னையிலே நைட் டைமில் பெண்கள் வெளியே இருந்தப்போ பஸ் ஸ்டாப்லேருந்து கடத்தி கொண்டு போன விஷயம், தாலி கட்டின ஒரு விஷயமா இருக்குது அந்த இடத்துல. ஒரு வயசானவரும் ஒரு பையனும் வந்துட்டு தாலி கட்டினா தான் எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே எக்ஸப்ட் பண்ணுவான்னு கூட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ண விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது. அடைத்து வைத்து 15 நாளாக நம்மளால் அங்கே அந்த மாதிரி ஒரு வேலை. இப்போ பேட்ரோலோட வேலையே என்ன? நமக்கு இந்த மாதிரி சந்தேகத்துக்கிடமா யாரெல்லாம் சுற்றி திரிகிறாங்களோ அவங்க கிட்ட விசாரணை நடத்த வேண்டும். ப்ரிவென்ஷன். அப்புறம் ஏங்க நைட்ல நீங்க பெட்ரோல்னு ஒரு வண்டியை கொடுக்குறீங்க, செலவு பண்ணி ஏன் நைட் ஷிஃப்ட் போடுறீங்க? அதுக்கே முதல்ல சம்பளம். அப்போ என்ன வேலை உங்களுக்கு? பெட்ரோல்னா ஒரு ஏரியா கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக கண்காணிக்கிறது தானே பெட்ரோலோட வேலை. இது அதன் இல்லை, குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக இரவு நேரத்தில் அப்பையும் இருக்கணும் அப்படிங்கிற ரோந்து பணியில் இருக்கணுன்றதுக்காக தான் பெட்ரோல் கொண்டு வராங்க. ஏன் அன்னைக்கு அந்த டைம்ல பெட்ரோல் இல்லாமல் போச்சு? இருந்திருந்தா ஒரு வேலை அந்த பெண்கள் அங்கே நடமாடும் போது, அந்த சிறுமிகள் அங்கே நடமாடும் போது பெட்ரோல் வந்திருக்கலாம்.
தவறியாச்சு. ஓகே, இந்த பெண் போய் நிற்கும் போது, இந்த சிறுமிகள் போய் நிற்கும் போது இந்த இடத்துல ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய, சொசைட்டி ரெஸ்பான்சிபிளாக, சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப ஜாஸ்தி இருக்க வேண்டிய அட்வொகேட், அதாவது மற்றவர்களுக்காக போராடக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு அட்வொகேட்டும் அங்கே தவறியாச்சு. இல்லை, அதை தாண்டி வந்து அவங்க அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த லாட்ஜில், ஒவ்வொரு லாட்ஜிலுமே வந்து எந்த மாதிரியான நபர்கள் தங்கியிருக்காங்க அப்படின்றத அதை விசாரிக்க வேண்டியதும் காவல்துறையோட பொறுப்பாக தான் இருக்கு. காவல்துறை இவங்களுக்கும் இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். இப்போ லாட்ஜுக்கு ஒரு 5 பேர் வராங்க, 2 பெண்களை கூட்டிட்டு வராங்க, அப்போ விசாரிக்கணுமா வேணாமாங்க? நீங்கள் விசாரிச்சு யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சு தானே ரூம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் பணத்துக்காக அவங்களும் அங்கே எல்லாமே செய்கிறாங்கல்ல. ஸோ அவங்களும் போச்சு. இங்கே லாட்ஜோட உரிமையாளர்கள் யார் இருந்தாங்களோ, மீன்ஸ் யார் இன்சார்ஜாக இருந்தாங்களோ ரிசப்ஷன், அவங்களும் இந்த இடத்துல மாறிட்டாங்க. ஸோ இப்படி எல்லா ஆண்கள் வர்க்கமும் இந்த இடத்துல தவறியது வந்துட்டு பெண்ணை வந்து குத்தம் சொல்கிறதுக்கு தான் இங்கே ரெடியாக இருப்பாங்க இந்த இடத்துல. ஏன்னா நம்ம நிறைய பார்க்குற விஷயம் அதுதான். ஒரு பள்ளி மாணவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கல்லூரி மாணவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெண் பிறந்ததுலேருந்து மூதாட்டியாகி சாவர வரைக்கும் அவங்க ஏமாற்றப்படுறது யாராலனா, ஒன்று சொந்த குடும்பத்தால் இருக்கலாம், இல்லைனா ஃபோர்ஸ் பண்ணின்ற ஒரு விஷயமா தான் இருக்கலாம். அது வந்து தன்னுடைய தந்தையினால், மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன் யாராலேயும் இருக்கலாம். விச் மீன்ஸ் அங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு லவ்வராக இருக்கலாம், ஒரு ஹஸ்பண்டாக இருக்கலாம். இன்றைக்கி ஹஸ்பண்ட்ஸ் எவ்வளோ பேர் டொமஸ்டிக் வயலன்ஸ், அந்த ஒரு பேஸ் நம்பிக்கை இருக்குது. இல்லைனா யாருன்னே தெரியாத ஒரு 3வது நபர்களால் மிரட்டப்பட்டு தானே இதுக்கு ஆளாக்கப்படுறா. அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு பெண்ணை, ஆமாங்க ரோட்டில் போனால் யாரோ கூப்பிட்டா பின்னாடியே போயிட்டான்னு ஏதாவது இருக்கா? நமக்கு போய் ஏமாந்தா நமக்கு ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கா இந்த இடத்துல? அங்கே மிரட்டல்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்ன்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மாற்றணும்னா ஒரு பக்கம் காவல்துறை, நீதித்துறை, அந்த விஷயம் எல்லாம் இருந்தாலும் அஸ் அ பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணியிருந்தா இந்த சிறுமிகளுக்கு இன்றைக்கி இந்த நிலைமை கிடையாது. அதுக்கு அடுத்து பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு ரெஸ்பான்சிபிளாக மாறியே ஆகணும். இந்த இடத்துல சேர்த்து வைக்கிறேன் அந்த பசங்க ஃபஸ்ட்டு நல்லபடியாக வாழ்க்கை நடத்தினாதான் அந்த விஷயத்த பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்ஸ் எடுத்துக்கிட்டோம், கிரிமினலோட காசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேமிலி பிளேஸ் அ பெரிய ரோல். அவங்க சொசைட்டி கிட்டேருந்து கற்றுக்கிறது 2வதாக தான் இருக்கும். ஃபேமிலியில் பார்த்து வளர்றாங்கல்ல, ஒரு விஷயம் அவங்க கிடைக்கலன்னும் போது வெளியே அதை தேட தோணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபட்டதாக இருக்கட்டும், ஆண்கள் வயலன்ஸில் ஈடுபட்டதாகட்டும், எல்லாமே தங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஆண் அப்படி பண்ணியிருப்பாங்க. இல்லை பெண்கள் நிறைய இடத்துல சப்ரஸ் ஆக்கப்பட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வெடிக்கும் போது நிறைய தப்பான வழிகளில் போகிறதுக்கான சான்சஸுமே இங்கே இருக்குது. ஸோ ஃபேமிலியும் இங்கே ரெஸ்பான்சிபிள், அட் த சேம் டைம் சொசைட்டியும் இங்கே வந்து ரெஸ்பான்சிபிள். ஏன்னா ஒன்றும் இல்லை, அந்த டீ கடையில் கூட தான் அந்த பெண் அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்திருக்காங்க சிறுமி. அப்போ அந்த டீ கடைக்காரர் கேட்டிருக்கலாம்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு. ஏன் சமூகத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாம யாருக்கு என்ன நடந்தா என்ன, நம்மளுடைய சுயநலத்தை இன்னைக்குதான் அப்படி ஆயிடுச்சு. நம்ம ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், போய் கேட்க மாட்டோம், வீடியோல எடுப்போம் ட்ரால் பண்றதுக்கு. அதான பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்து வீடு பிரச்சனை வந்துற போதோ அப்படின்ற ஒரு மனநிலையும். அதை தாண்டி இப்படி யோசிக்கலாம்ல, நம்ம அந்த இடத்துல இருந்தா நமக்கு என்ன மாதிரி வலிக்கும்னு யோசிக்கலாம். அதையும் யாருமே யோசிக்கிறது இல்லை. அதான் விஷயம். ஒன்றும் இல்லை, அப்பா இப்படி பக்கத்து வீட்டில் ஏதாவது சத்தம் வந்தா கூட நம்ம யாருமே இங்கே கண்டுக்கிறதே கிடையாது. என்ன ஏது நம்ம பார்க்கறதே இல்லையே. அதுதான் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு எல்லாமே தண்டிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கு. பட் அதை தாண்டி அதை ஸ்டார்டிங்ல எப்படி, அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். எப்படி அதை ஸ்டார்டிங்லேயே கலையா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம எல்லாமே இனிமேவாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேண்டேட்ரி. நீங்க ஒரு வழக்கறிஞரா இருந்தாலும் உங்க துறையில இருக்கக்கூடிய இன்னொரு வழக்கறிஞர் செய்தது குற்றம். யாரு செஞ்சாலும் தவறு தானே. ரொம்ப துணிச்சலோட எங்களுக்காக பல கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.